இன்பமே நல்கும் திருவருட்கருணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பவதாரணி குணசேகரன். கோவை சிரவையாதீனம் கௌமாரமடாலய பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பெரியவர்கள் வயதான காலத்தில் தன் சொத்துக்களை பிரித்து வாரிசுகளுக்கு உயில் எழுதி வைப்பது ஒரு சட்ட நடைமுறை. அப்படிப்பட்ட ஒரு உயிலின் வரிகளைத்தான் நான் இப்பொழுது படிக்கப் போகின்றேன். இது உயிலின் வரிகள் அல்ல, ஒரு உயிரின் வழி. வாருங்கள், உயிலுக்குள் செல்வோம். அன்பார்ந்த ஐயா, நமஸ்காரம். எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் கடவுளையும் தங்களையொத்த உண்மை தேசாபிமானிகள் சிலரையும் தவிர இவ்வுலகத்தில் வேறு தஞ்சம் ஒருவர் இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. நான் இனிமேல் அதிக காலம் ஜீவித்திருப்பேன் என்று திடமாக நினைக்க வழியும் இல்லை. எனது குடும்ப நிலைமையையும் தாங்கள் முன்னின்று என் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் இதன் கீழே தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தாங்கள் கீழ்வரும் காரியங்களை செய்து முடித்து கொடுத்து என் குடும்பத்தை காப்பாற்றி அருளும்படியாக தங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து கேட்டுக்கொள்கின்றேன். எனது சொத்துக்கள் எனக்கும் எனது மூத்த மகன் ஆறுமுகம் பிள்ளைக்கும் பாக விஸ்திரமாகி பல வருஷங்களாகின்றன. அதே தஸ்தாவேஜ் என் மனைவியிடம் இருக்கின்றது. பம்பாய் எம்பயர் ஆஃப் இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனியில் ரூபாய் 1000க்கும் ஓரியண்டல் லைஃப் அஷூரன்ஸ் கம்பெனியில் ரூபாய் 1000க்கும் எனது ஆயுளை இன்சூரன்ஸ் செய்திருக்கின்றேன். ஒவ்வொரு கம்பெனியிலும் ரூபாய் 500க்கு மேல் எனக்கு லாபம், அதாவது ப்ராஃபிட்ஸ் கிடைக்கக்கூடும். ஆனால் நான் ஒவ்வொரு கம்பெனியிலும் ரூபாய் 500 கடன் வாங்கியிருக்கிறேன். கடனுக்கும் லாபத்திற்கும் அநேகமாக சரியாய் போகும். 2 கம்பெனிகளுக்கும் கடைசி பிரீமியமும் கட்டப்படவில்லை, அது கட்டப்பட வேண்டும். மேற்படி 2 இன்சூரன்ஸ் தொகையையும் பல வருஷங்களுக்கு முன்பே என் மனைவி பேருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்து வைத்திருக்கிறேன். மேற்படி 2 இன்சூரன்ஸ் தொகைகள் தவிர என் ஒட்டப்பிடாரத்து பிறந்த இடத்தில் எனது பெயரில் புஞ்சையில் 2 சங்கிலி நிலமும் 16 மரக்கால் நஞ்சையும் அதன் பக்கத்தில் கிணற்று தோட்டம் என்ற ஒரு நிலமும் இருக்கின்றன. இது தவிர ஒட்டப்பிடாரத்தில் கீழ்காட்டில் 1.25 சங்கிலி கரிசல் புஞ்சை ஒன்றும் 3/4 சங்கிலி கரிசல் புஞ்சை ஒன்றும் இருக்கின்றன. என் மக்களால் அவ்வளவு தூரத்தில் உள்ள அந்த 2 புஞ்சைகளையும் பயிர் செய்து கொள்ள முடியாது. அவற்றை ரூபாய் 500க்கு தங்கள் பேருக்கு கிரயம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். ஒட்டப்பிடாரத்தில் ஒரு பழைய காரை கட்டு மட்டப்பா வீடு ஒன்று இருக்கிறது. அதன் மச்சுக்கட்டைகள் எல்லாம் இற்று போய் ஆபத்தான நிலைமையில் இருக்கின்றன. மேற்படி மச்சை பிரித்தெடுத்து சுவர்களை இன்னும் 3 அடி உயர்த்தி தேக்கு மரக்கட்டை போட்டும் மேல் பக்கம் உள்ள 2 சன்னல்களுக்கு நேராக கீழ்ப்பக்கம் 2 சன்னல்கள் வைத்தும் அரை வீட்டை எடுத்துவிட்டும் தாங்கள் புதுப்பித்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்தபின் அவ்வீட்டில் என் மனைவி மக்கள் குடியிருந்து வரலாம். ஆத்தூர் பிரமு அம்மாள் ரூபாய் 750க்கு என் மனைவி பேருக்கு ஒரு அடமான தஸ்தாவேஜ் எழுதி கொடுத்திருக்கிறாள். அடமான சொத்துக்கள் சுமார் 2000க்கு விலை போகும். என் மனைவி அடமான தஸ்தாவேஜை தங்கள் பேருக்கு மேடாபர் வாங்கிக் கொள்க. அதற்கு வசூலாகும் தொகையையும் மேலே கண்ட என் புஞ்சை கிரயம் ரூபாய் 500ம் அவசியமானால் என் மைத்துரன்மார் குடும்பத்திலிருந்து என் குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய ரூபாய் 1500ம் தங்களிடம் பற்றி வருகிற தொகைக்கு ஈடு செய்து கொள்க. இப்பொழுதும் ரூபாய் 200 விலை போகக்கூடிய சட்ட புஸ்தகங்கள் என்னிடம் இருக்கின்றன. அவற்றை விற்க வேண்டும். எனது கடன்கள் தூத்துக்குடி நேஷனல் பேங்க் ஆஃப் இந்தியா லிமிடெட்டுக்கு 5 மாத வீட்டு வாடகை ரூபாய் 125. தூத்துக்குடி சரோஜினி ஸ்டோர்ஸ் ஜவுளி பாக்கி சுமார் ரூபாய் 30. மன்னியன் செட்டியார் எண்ணெய் கடைக்கு சுமார் ரூபாய் 30. இன்ஸ்பெக்டர் பிள்ளைக்கு ரூபாய் 20. சோமநாத்துக்கு ரூபாய் 16. வேதவள்ளிக்கு ரூபாய் 50. எனது தம்பி மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு சாப்பாடு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்போது செய்ய வேண்டிய அவசர காரியம் ருதுவாயிருக்கிற என் மகள் இருவரில் மூத்தவளாகிய சௌபாக்கியவதி ஆனந்தவல்லி அம்மாளுக்கு விரைவில் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும். சரியான மாப்பிள்ளை கிடைக்காததால் தாமதம்.
இப்போது சுமார் 500க்கு அவளிடத்தில் நகைகள் இருக்கின்றன. இன்னும் ரூபாய் 500க்கு அவளுக்கு நகைகள் போட வேண்டும். கல்யாண பந்தல் செலவு, 1 வருஷத்துக்கு சீராட்டு செய்யவும் வேண்டும். அவற்றிற்கு ஒரு கம்பெனி இன்சூரன்ஸ் பணம் 1000 சரியாய் போகும். சௌபாக்கியவதி மரகதவள்ளி அம்மாள் கல்யாணத்தை இன்னும் 2 வருஷம் கழித்து நடத்தி வைக்கலாம். அவளுக்கும் அவளிடம் இருக்கிற நகைகளை சேர்த்து ரூபாய் 1000க்கு நகை போட வேண்டும். 1 வருஷத்துக்கு சீராட்டும் செய்ய வேண்டும். அவற்றிற்கு மற்றொரு கம்பெனியின் இன்சூரன்ஸ் பணம் ரூபாய் 1000ம் சரியாய் போகும். என் குடும்பத்திற்கு வரக்கூடிய தொகைகள் எல்லாம் தாங்களே வாங்கி வைத்திருந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் கொடுக்கிற கரண்ட் டெபாசிட் வட்டி போட்டு கொடுத்து வர வேண்டும். இந்த நிலைமையில் என் மனைவி மக்களுடைய அன்னவஸ்திர கல்வி செலவுகளுக்கு யாதொரு ஐயமில்லை. அதற்கு ஒரு நிதி உண்டு பண்ண நான் முயலுகிறேன். என் நிலங்களில் நஞ்சை தவிர பெரிய புஞ்சை சங்கிலி 2 தோட்டமும் என் தங்கை அன்னவஸ்திரத்திற்காக விடப்பட்டுள்ளன. திருச்செந்தூர் மைத்துனன்மார் காரியம். வீரபாண்டியன் பட்டணம் பூபாலராயனிடமிருந்து ரொக்கமே வாங்க வேண்டும், சொத்து ஒன்றும் வாங்கக்கூடாது. திருச்செந்தூர் உண்டியல் கடை சரசன ஐயர் ரூபாய் 2500 மாத்திரம் பெற்றுக்கொள்ள சம்மதித்தாள். அவரிடமிருந்து என் மைத்துனன்மார் அடமானத்தை விடுதலை செய்து தஸ்தாவேஜ் எழுதி ரிஜிஸ்டர் செய்து வாங்க வேண்டும். அவர் ரூபாய் 2500க்கு சம்மதிக்காவிட்டால் அவர் நம்பர் போட்டு கொள்ளும்படி விட்டுவிட வேண்டும். என் மைத்துனன்மார் சகோதரியாகிய சௌபாக்கியவதி ஆறுமுகத்தம்மாளுக்கு நகைப்பாவத்து வகைக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் 500 அவள் இஷ்டப்படி ரொக்கமாகவோ நகையாகவோ கொடுத்து ரசீது வாங்கி கொள்ள வேண்டியது. என் மைத்துனன்மார்கள் பெரும் செலவாளிகளாயிருக்கிறபடியால் பாக்கி தொகையில் யானையப்ப பிள்ளை சத்திரத்து பக்கத்தில் மரக்கால் ஒன்றுக்கு ரூபாய் 100 விலைக்கு நல்ல நஞ்சை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் 3 கோட்டை விறப்பாடு தங்கள் பேருக்கு கிரயத்திற்கு வாங்கி அவற்றையும் பாக்கி தொகையையும் என் மைத்துனன் மூவரும் 3 பங்கு வைத்து தங்கள் மனைவி மக்களுடன் அவர்கள் யாதொரு வில்லங்கத்திற்கும் உள்படுத்தாமல் அனுபவித்துக் கொள்ளும்படிக்கும் அவர்கள் மக்கள் மேஜர் அடைந்த பின் அவர்கள் சர்வ சுதந்திர பாத்தியமாக அனுபவித்துக் கொள்ளும்படி தாங்கள் அவர்களுக்கு நன்கொடை தஸ்தாவேஜ் எழுதி ரிஜிஸ்டர் செய்து கொடுக்க வேண்டும். என் பெரிய மைத்துனன் சுப்பிரமணிய பிள்ளை ஒரு கால் கல்யாணம் செய்து கொள்ள விரும்பவில்லையானால் அவன் பாகச் சொத்துக்களை அவனுடைய சகோதரர் இருவர்களுக்கும் சமமாக பகிர்ந்து நன்கொடை தஸ்தாவேஜில் எழுதி வைக்க வேண்டும். ஆனால் எனது பெரிய மைத்துனன் தனது வீட்டை வில்லங்கம் செய்யாத காலம் வரையில் அவன் அன்னவஸ்திர செலவிற்கு அவன் பாக சொத்துக்களிலிருந்து மற்றைய இருவரும் நபர் ஒன்றுக்கு ரூபாய் 5 வீதம் மொத்தம் ரூபாய் 10 மாதந்தோறும் கொடுத்து விட வேண்டும். திருச்செந்தூர் வீடுகளில் தெற்கு வீடு சுப்பிரமணியத்திற்கும் வடக்கு வீடு வெங்கடாச்சலத்திற்கும் சேர வேண்டும். வடக்கு வீட்டிற்கு எதிரே உள்ள காலி மனைதான் மைனர் குஞ்சரத்திற்கு சேரக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு வீட்டையும் தெற்கு வீட்டையும் கிரயம் போட்டு தெற்கு வீட்டிற்கு போகும் கிரயத்தில் அதிகப்படும் தொகையை வெங்கடாச்சலத்திற்கும் சுப்பிரமணியன் சொத்துக்களிலிருந்து கொடுக்க வேண்டும். குஞ்சரம் வீடு கட்டுவதற்கு இவ்வளவு என்று இப்போதே தீர்மானித்து மற்றைய இருவரும் அவருக்கு செலுத்திவிட வேண்டும். 19 பனை புஞ்சையையும் சமமாக பங்கிட்டு 3 பேருக்கு கொடுத்து விட வேண்டியது. மைனர் குஞ்சரத்திற்கு காரடியனாக வெங்கடாச்சலத்தையும் மேற்படியார் அத்தான் சண்முகம் பிள்ளையை நியமித்து அவனுடைய வரவு செலவுகளுக்கு சரியான கணக்கு வைத்திருந்து அவன் மேஜரான பின் சொத்தையும் கணக்கையும் அவனிடம் ஒப்படைக்கும்படியாக நன்கொடை தஸ்தாவேஜில் எழுத வேண்டும். பூபாலராயரிடமிருந்து தொகை பூராவும் வசூலாகிவிட்டால் அவருக்கு தாங்களும் நான் இந்த இடத்தில் உயிலின் ஒரு வரி சிதிலமடைந்துள்ளது. ரூபாய் 1500 நான் என் மைத்துனன்மார் குடும்பத்திற்கு சென்ற 10 வருஷமாக பாடுபட்டு வந்ததற்கு பிரதி பிரயோஜனமாக என் குடும்பத்தாருக்கு கொடுக்க வேண்டும். பூபாலராயரிடமிருந்து வரவு வந்திருக்கிற தொகைக்கும் பற்றாயிருக்கிற தொகைக்கும்
பேரேட்டுப்படி ஒரு நகல் தயார் செய்வித்து கூடிய விரைவில் எனக்கு கொடுக்கும்படி உத்தரவு செய்க. இதன் பிரதி ஒன்று என் மனைவியிடமும் மற்றொன்று என் மைத்துரன் வெங்கடாச்சலமிடமும் கொடுக்கப்பட்டுள்ளன. எல்லாம் வல்ல இறைவன் அருளால் மேற்கண்ட காரியங்கள் எல்லாம் தாங்கள் இனிது செய்து முடித்து அருள் புரிக. இந்த உயிலுக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? 1906 அக்டோபர் 16 10 லட்சம் ரூபாய் செலவில் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தை தொடங்கி வெள்ளையர்களுக்கு எதிராக இந்தியாவில் முதலில் கப்பலோட்டிய தமிழன் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை என்கின்ற வ.உ.சி. ஐயா அவர்கள் தூத்துக்குடியில் இருக்கும் மகாஸ்ரீ ஆசேகா கந்தசுவாமி ரெட்டியார் அவர்களுக்கு தன் குடும்பத்திற்காக எழுதிய உயிலின் வரிகள் தான் நான் படித்தது. 1906 10 லட்சம் ரூபாயில் அவர் தொடங்கிய சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தை இன்றைய தேதியில் தொடங்க வேண்டுமென்றால் சுமார் 3000 கோடி ரூபாய் செலவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 5 இன்று ஐயாவின் பிறந்த நாள். இந்நன்னாளில் அவரை பற்றிய ஒரு அரிய செய்தியை பகிர்ந்த மனநிறைவோடு விடைபெறுகின்றேன். இன்பமே நல்கும் திருவருட்கருணை.